நமச்சிவாய ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் 2 கிரகம் அஸ்தங்கமாது. அதாவது சூரியன்கிட்ட நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி, அது ஒரு நெருப்பு பிம்பம். அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம். ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம். அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும், பஸ்மம் ஆகிடும், எரிஞ்சிடும். ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது. அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன. செவ்வாய் அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம். அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள். நான் எப்போதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு. அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி அப்படிங்கிற நாள் பார்த்து, ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு. அது வேணும்னா ஹெல்ப் வேணுன்னா கால் பண்ணுங்கள், நாள் குறிக்கணும். முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் 20 தேதிக்கு மேலே நாம் அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க. டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு ஏன்னா அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது. அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன. 1 சுக்கிரன், 1 செவ்வாய். அஸ்தங்கம்னா 0 செயல்பாடு, அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் 2வது கிரகமாகவும் இருக்கக்கூடிய, அதே போல் 7, 8, 1, 2, 7, 8 என்ற கிரகங்கள், அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயலிழக்கின்றன. சூரியனோடு அஸ்தங்கம். ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார். இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணவரவு, தனவரவு, செயல்பாடுகள், குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்குவது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பூஜை போடுறது, அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 42 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம், போயிட்டு ஏதேனும் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் அங்கே தடைப்படாமல் இருக்கும். என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி, இந்த வீடை விற்றுலான் இருக்கேன், நான் வீடை விற்க மாட்டேங்குது, அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன், இடம் விலை போக மாட்டேங்குது, நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள், ஏதாவது சொத்தில் ஏமாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை. இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்னா என்னங்க அர்த்தம்? நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது. சுக்கிரன் கடன் சுமைகள் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா துறை, அப்புறம் ஆர்கிடெக்டு, டெக்கரேஷன்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த மண்டப டெக்கரேஷன்ஸாக செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு, எலிவேஷன்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக் டோர்ஸ், அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அலங்காரங்கள், ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால், டூர்ஸு, ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் சரியாக போகுது. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம்.
கும்பராசியை பொறுத்தவரையிலும் முழுமையாகவே அந்த சனி பகவானுடைய தொந்தரவு விலகியது. இப்போ கும்பராசிக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு. எனக்கு தெரிஞ்சு 18%, ஒரு 18% அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். நல்ல போஸ்டிங் உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. 18% ஒரு நல்ல பதவி, அது அரசியலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரமாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு நல்ல போஸ்டிங், இடமாற்றம், பதவி உங்களுக்கு உண்டு. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சாமி, எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குமா சாமின்னு கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் எனதருமை கும்பராசி என்பவர்களே, இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. அது எப்போ நடக்கும், ப்ரமோஷனோடு சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமாங்கிறத உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார். நல்ல ஒரு பேர், புகழ், பெருமை, ஆசையை அதிகப்படுத்துறது, நல்ல பேர் புகழ் பெற்று தருவது, வளர்ச்சியடைய செய்வது, இது எல்லாம் யார் செய்யப்படுறாங்க? ராசியில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பர்களே, ராகுவால் வெற்றி மேல் வெற்றி, நல்ல பதவி உயர்வு, சமுதாயத்தில் அரசியலை சேர்ந்தவர்கள், சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நல்ல பேர் புகழ் பெறுவார்கள். ஒரு அற்புதமான நேமை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பேர் புகழ் உங்களுக்கு வந்து சேரும். அபரிமிதமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கிறது, அவப்பெயர் நீங்குவது, அவப்பெயர் எதை பொறுத்தாலும் கூட அவப்பெயர் ஏற்படுவது, வீண்பழி அவமானங்கள், இது டோட்டலாக கும்பராசிக்கு கிளியராக போகுது. நல்ல பேர் சம்பாதிக்கக்கூடிய நேரம், வருமானம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், ஜாபோ, பிஸ்னஸோ, ஃபேமிலி அல்லது லோன், கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, ஹெல்த்து, விபத்துக்கள், மெயினாக ஹெல்த்து ப்ளஸ் ஆக்சிடெண்ட். அப்போது குறிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களை, இந்த 5ம் குடும்பம், ஹெல்த்து, ஜாபு, பிஸ்னஸ்ஸு, விபத்துக்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த 5ல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த 5ல் எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒன்றில் கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி உண்டு. ஹெல்த்னா ஹெல்த்து சரியாக போகும், கடன்னா கடன் பிரச்சனை சரியாக போகும், குடும்ப பிரச்சனைகள்லாம், குடும்ப மனக்கசப்பு, அங்கே ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, அங்கே நிம்மதி கிடைக்கும். அப்போ வருமானம்னா வருமானம் அதிகரிக்கும், வேலைன்னா வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ஏமாற்றங்கள் விலகும். அப்போ கும்பராசி என்பர்கள் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், அந்த ஏமாற்றங்கள் விலகும். பணங்காசு ஏமாந்துட்டேன் சாமி, ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்துட்டேன், கொடுத்து ஏமாந்துட்டேன், ஹெல்ப் பண்ணி ஏமாந்துட்டேன், சர்வீஸ் பண்ணி ஏமாந்துட்டேன், இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன், சம்திங் தொலைச்சிட்டேன். ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் மாற்றங்களாக முன்னேற்றமாக மாறும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
அதே போல் வாழ்க்கை துணை அமையும். ஆண் நண்பர்கள் கிடைப்பாங்க, பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. வயோதிக திருமணங்கள், 45 வயசு 50 வயசில் நடக்கக்கூடிய திருமணங்கள், திருமண யோகங்கள் நடைபெறும். வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் அமையும். எனதரும் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்கள். 2வது திருமணம், 2வது மன வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே.